இந்த கீழா நெல்லி ஒரு மஞ்சக்காமலைக்கு ஒரு நல்ல ஒரு அருமருந்து. அந்த காலத்துலலாம் மஞ்சக்காமலை வந்து அந்த கீழா நெல்லியை தான் வேரோட பிடுங்கி அம்மியில் வச்சு அரைச்சி மோர் கலந்து குடிச்சிட்டு உப்பில்லாத பத்திய சாப்பாடு சாப்பிட்டாங்கன்னா ஒரு வாரத்தில் நோய் பறந்து ஓடிடும். இப்போல்லாம் இதை வந்து எல்லாம் மறந்துட்டாங்க. இந்த கீழா நெல்லியை நான் வந்து வேஸ்ட் பண்ண மாட்டேன். இதை எடுத்து இது மாதிரி வேரோட பறித்து இதை அரைச்சி குடிச்சிடலாம். வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி நாங்கள் வந்து இப்படி வளர்கிற அந்த கீழா நெல்லியை எடுத்து அரைச்சி மிக்சியில் போட்டு அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி குடிச்சிடுவோம். அந்த கல்லீரலை சுத்தப்படுத்தக்கூடிய தன்மை வந்து இந்த கீழா நெல்லிக்கு இருக்குது. ஒரு அற்புதமான மூலிகை. யாருமே இதை வந்து வளர்க்குறதில்ல. ஒரே ஒரு செடி இருந்துச்சு ஒரு தொட்டியில். அது வந்து பெருசாகி அதுலேருந்து விதைகள் எல்லாம் பரவி இன்னைக்கு எங்கள் மாடி தோட்டத்தில் எல்லா தொட்டிகளையும் கீழா நெல்லி தான். இது வாரத்துக்கு ஒரு முறை அரைச்சி குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு எங்கேயாவது எங்கள் வீட்டுக்காரர் வெளியூர் போயிட்டு வந்தாருன்னா அவருக்கும் நான் கொடுத்துருவேன். இது முத்துச்சு அப்படின்னா அதோட வேர் வந்து அறப்படாது. இப்போ இந்த இளம் செடியில் இந்த வேரும் வந்து நல்லா அறப்படும். நம்ம வந்து இந்த ஆயில் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றோம் இல்லையா, இந்த பொரிச்சது வறுத்தது இதெல்லாம், அப்புறம் தேவையில்லாத அந்த உணவுகள்லாம் நம்ம கல்லீரலை பாதித்து நம்ம உடம்புல பிரச்சனையை ஏற்படுத்தும். இதை நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு தடவை எடுத்துட்டோம்னா ரொம்ப நல்லது. அதுக்கு நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் வந்து இந்த மாதிரி மாடி தோட்டம் அமைச்சு இந்த தொட்டிகளில் நம்ம இதை ரெகுலராக வளர்த்திட்டு இருக்கணுங்க. கசப்பாக இருக்கும், உடம்புக்கு நல்லது செய்கிறது எல்லாமே கசப்பாக தான் இருக்கும். அந்த 2 பாக்ஸில் இருக்கிற கீழா நெல்லி பறிச்சாச்சு. இது வந்து அடுத்த நாள் இது இந்த 2 பாக்ஸில் இருக்கிற கீரை இதையும் பறிச்சிடலாம். கீரை விதை போட்டுட்டா மறுபடியும் சின்ன வந்து ஹவுஸ் அரெஸ்ட் தான், வெளியே வர முடியாது, இப்படி ஃப்ரீயாக சுத்த முடியாது. நேற்று நான் வந்து அரைச்சி குடித்தோம். வேர் நல்லா நைஸாக அறப்பட்டுருச்சு. இந்த மாதிரி முத்தின கீழா நெல்லி வேர் வந்து அறப்படாது. அதனால கீழா நெல்லி அரைச்சி குடிக்கணும் அப்படின்னாக்கா அதை முத்த விடக்கூடாது. இளஞ்செடியிலேயே அதை பறித்து நம்ம அரைச்சாதான் அது ஈஸியாக அறப்படும். அந்த வேர் பார்த்தீங்களா சன்னமாக இருக்குது. இன்னைக்கு நான் அரைச்சி காட்டுறேன். இந்த மாதிரி ஸ்டேஜில் பறித்து அரைக்கும் போது கசப்பும் அவ்வளோக்கா தெரியாது. சின்னக்கும் கீரைலாம் பார்த்தீங்கன்னா எலசாக இருந்தால் தான் சாப்பிடுவான். கொஞ்சம் முத்திடுச்சு அப்படின்னா அது தொடமாட்டான். அவனுக்கு தெரிஞ்சிருக்கு நல்ல டேஸ்ட்லாம். என்ன யோசிக்கிற சின்னம், கிளி கத்துதா? அது அதோட வேலையை பார்க்குது. இந்தா சாப்பிடு தங்கம், பா சாப்பிட்றான் பாருங்க. இன்னைக்கு இவ்வளோ கீழா நெல்லி கிடச்சிருக்கு. இனி மற்ற தொட்டிகள்லையும் இருக்குது, ஆனால் கொஞ்சம் அது பெருசாகிடுச்சு. இப்போ நான் வந்து இது விதை போடுறதுனால இதை எடுத்துட்டேன். ரெண்டாவது இந்த அளவுக்கு நான் எலசாக இருந்து அரைச்சி சாப்பிட்டதில் கொஞ்சம் ஒரு பாதி சைஸ் காட்டணும் இல்லைங்களா, அந்த மாதிரி தான். அந்த வேரெல்லாம் இந்த சைஸில் பறித்து தான் அரைப்பேன் எப்பவுமே. அது கொஞ்சம் வேரெல்லாம் வந்து அறப்படாது. இன்னைக்கு வந்து இது எலசாக இருக்கிறதுனால நல்லாவே இருக்கும். இது பறிச்சுட்டு வந்து அந்த கீழா நெல்லியை தண்ணியில் போட்டு அதை சுத்தப்படுத்தி நல்லா அலசி எடுத்துக்கலாம். 2-3 தண்ணி வச்சு இது நல்லா கழுகும் போது அது கீழே பார்த்திங்கன்னா மண்ணெல்லாம் தங்கிக்கும். இந்த மண் போகிற வரைக்கும் நல்லா கழுகி சுத்தப்படுத்தி எடுத்துக்கலாம். இது வேர் தான் ரொம்ப நமக்கு முக்கியம். இலைகளை மட்டுமல்ல, அந்த செடி முழுவதுமே நமக்கு வந்து பயன் தரக்கூடியது. அதனால் வேர்களை வந்து நம்ம விடக்கூடாது. அந்த வேரில் வந்து மண் இருக்கிறதுனால தான் நம்ம வந்து இவ்வளோ தடவை கழுகுறோம். இந்த கீழா நெல்லி வந்து கல்லீரலை மட்டும் குணப்படுத்துறது கிடையாது. வாய்ப்புண், வயிற்றுப்புண், தொண்டைப்புண் மற்றும் சர்க்கரை வியாதிகளையும் இது வந்து கட்டுப்படுத்துது. இது வந்து எல்லா இடங்களிலும் எளிதாக கிடைக்கிறதுனால இதை மதிப்பு வந்து யாருக்கும் தெரியறதில்ல. இந்த காலத்து குழந்தைகளுக்கு கீழா நெல்லி அப்படின்னாலே என்னன்னு தெரியாது. இதற்கே இந்த பெயர் வந்துச்சு அப்படின்னாக்கா, இந்த இலைகளுக்கு கீழே பார்த்திங்கன்னா
அந்த நெல்லிக்காய் மாதிரி இருக்கும், ஆனால் குட்டி குட்டி காய்கள் இருக்கும். அதனால் இதுக்கு கீழா நெல்லின்னு பேர் வந்துச்சு. கழுகி எடுத்து அந்த கீழா நெல்லியை மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்து அந்த கீழா நெல்லியை நல்லா நம்ம வந்து ஒரு ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதோட வேர், அந்த முத்தின ஒரு செடியை நான் வந்து காட்டியிருப்பேன். அந்த ஒரு செடி மட்டும் முத்தி இருந்துச்சு, மற்ற செடியெல்லாம் இளஞ்செடியாக இருந்துச்சு. அந்த முத்தின அந்த வேர் மட்டும் பாருங்கள், அது அரைப்படலை. அது அம்மியில் வச்சும் அரைச்சாலும் அரைப்படாது. அதனால தான் அந்த கீழா நெல்லியை வந்து முத்த விடாமல் இளஞ்செடியிலே பறிக்கணும்னு சொல்லுவாங்க. காரணம் என்னென்னா அதோடய வேர் வந்து நல்லா நைஸாக அரைப்படும். அதுக்காக தான் இளஞ்செடியை வந்து பறித்து அதை யூஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், இந்த வேர் பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப கடினமாக இருக்கும், நீங்களே பார்க்குறீங்க. இதை வந்து நாங்கள் அப்படியே குடிச்சிடுவோம். ஏன்னா எங்களுக்கு குடிச்சு பழக்கம் இருக்கிறதுனால அப்படி குடிக்கிறோம். நீங்கள் உங்களுக்கு அந்த பழக்கம் இல்லைன்னா மோர் கலந்து நீங்கள் குடிங்க, அப்போ கசப்பு வந்து கம்மியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.